இளையராஜா அவர்கள் இந்த சிம்போனியை லண்டனில் முடிச்சுட்டு வந்துட்டார் சார். ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க. நம்மெல்லாம் தமிழர்கள், இளையராஜா தமிழருங்கிறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குது. இன்னொன்று, இளையராஜா இந்த சிம்போனியை போய் பண்ணி உலகரங்கில் ஒரு பெரிய பேர் வாங்கினாரு, இதனால தான் அவருக்கு உலகரங்கில் பேர் கிடைச்சதுலாம் நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இசை ரசிகர்களும், அதாவது இளையராஜாவுடைய இசை வெறியர்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருந்தா ஏன் நம்ம நாட்டிலே பண்ணால் இன்னும் அதிக வரவேற்பு, நம்ம அரசாங்கம் சார்பிலே அவரை இன்னும் அவரை வந்து கொண்டாடலாம், அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இங்கே இருக்கு இல்லையா? அது வேறு ஏதாவது முறை இருக்காங்க? அதை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நானே இங்கே பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க, அது ஒரு பெரிய அனுபவம், அதை கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இங்கேயும் எதிர்பார்க்க இளையராஜா மீது ஒரு வெறுப்பு இங்கே உள்ள பல பேருக்கு இருக்கு. நம்ம கூட சில நேரம் இளையராஜா இப்படி நடந்திருக்காருலாம் நம்ம சொல்றோம். அவருடைய இசைக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் அதை நம்ம சொல்றோம். ஆனால் இப்போ இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவரை லிடியன் நாதஸ்வரம் தான் அந்த கம்போசிங்கே அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. இளையராஜா இசையமைக்க வந்த போது லிடியன் பிறந்திருக்க மாட்டாரு, லிடியனுடைய அம்மா கூட பிறந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஞான தகப்பனா அவர் இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் எழுதி கொடுத்து அதை தான் அவர் எப்படி வாய் கூசாம பேசுறானுங்கன்னே. மக்களே, அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். இளையராஜா அவர்கள் இந்த சிம்போனியை லண்டனில் முடிச்சுட்டு வந்துட்டார் சார். முதல்ல இதில் நிறைய குழப்பம் இருக்குது. இப்போ அவர் சென்றதுலேருந்தே அனைவரும், அனைத்து கட்சியினருமே வாழ்த்து சொன்னாங்க, வரவேற்றதும் சில கட்சி தலைவர்கள்லாம் சார்பாக சிலர் சென்றிருந்தாங்க. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம தமிழ் இருந்து சென்ற ஒரு இசை ஞானி அப்படின்னு வாங்கினவர் ஒரு சிம்போனியை லண்டனில் அரங்கேற்றம் செய்து வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க. நம்மெல்லாம் தமிழர்கள், இளையராஜா தமிழருங்கிறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குது. இன்னொன்று, இளையராஜா இந்த சிம்போனியை போய் பண்ணி உலகரங்கில் ஒரு பெரிய பேர் வாங்கினாரு, இதனால தான் அவருக்கு உலகரங்கில் பேர் கிடைச்சதுலாம் நான் சொல்ல மாட்டேன். அவருடைய ஒவ்வொரு பாடலுமே சிம்போனி தான். அப்படி அற்புதமான பாடல்களை, ஆயிரக்கணக்கான பாடல்களை இந்த மண்ணுக்கு கொடுத்துருக்கிறாரு அவர். இன்னொரு 100 வருஷத்துக்கு அந்த பாடல்கள் உயிரோடு இருக்கும். ஸோ அப்போ அவர் செய்த சாதனையோடு ஒப்பிடும் பொழுது சிம்போனிங்கிறது ஒரு பெரிய சாதனை இல்லை. ஆனால் அதை அவர் பெருசாக நினைக்கிறார். அவருக்கு அது பெருசாக இருக்குது. நாம் ஒரு சிம்போனி பண்ணோம், ஏற்கனவே ஒன்று பண்ணார், இப்போ 2வதாக ஒரு சிம்போனி பண்ணியிருக்காரு. இது ஒரு 35 நாள் அவர் உட்காந்து எழுதியிருக்கிறார். ஆக்சுவலாக இளையராஜாவை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாராம், அது எந்த இசையமைப்பாளர்களுக்கும் இல்லாத குவாலிட்டி இளையராஜாட்ட உண்டு. இப்போ நீங்கள் படத்தை பார்த்துருவார், 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துருவார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பரிச்சை எழுதுகிற மாதிரி எழுதுவாராம் அவர். அந்த நோட்ஸை, பேக்ரவுண்ட் ஸ்கோரை நோட்ஸாக எழுதிடுவார் அவர். எழுதிட்டு அதை கொண்டு போய் சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டு, கண்டக்டர்கிட்ட கொடுத்துட்டு வாசிங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கும், ரீல் பை ரீல். அப்படி தான் இளையராஜாவை இந்த சமூகம் வியக்குது. திரையுலகத்தை சார்ந்த எல்லாருமே வியக்கிறாங்க. இந்த அறிவு யாருக்குமே கிடையாது திரையுலகத்தில். எல்லாருமே ஓடும், நிறுத்துவாங்க, ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க, ப்ளேஸ் பண்ணுவாங்க, ஓடும், நிறுத்துவாங்க, ப்ளேஸ் பண்ணுவாங்க, இப்படி தான் போயிட்டுருக்கோம். அவர் மட்டும்தான் இந்த 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து அந்த 2.5 மணி நேரத்துக்கு அட்டை ஸ்டெச்சாக ஒரு நோட்ஸ் எழுதிட்டு போகிற ஒரே இசையமைப்பாளர் அவர் தான். அவருக்கு இதை விடலாம் பயங்கரமாக போய் ஒரு பெரிய பெருமையை நம்ம தேடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிம்போனிக்கு போகிறாரு. அங்கே இவர் நோட்ஸ் எழுதி கொடுத்ததே அங்கே இருக்கிற இசைக்கலைஞர்கள் வாசிக்க, அது உருவான விதத்தெல்லாம் நம்ம விரைவில் உலகம் முழுக்க நான் ப்ளே பண்ண போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு என்னைக்கு காமிக்க போகிறாருன்னு தெரியல. முதல்ல நமக்கு காமிச்சிட்டு உலகத்தை நோக்கி போகிறாரா, அல்லது உலகத்துக்கெல்லாம் காமிச்சிட்டு இப்போ நமக்கு வராரான்னு தெரியல. ஸோ அது அவர் கையில் இருக்குது. பட் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இசை ரசிகர்களும், அதாவது இளையராஜாவுடைய இசை வெறியர்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருந்தா. இப்போ அடுத்த வாரம் இளையராஜா வராருங்க, இத்தனாம் தேதி ஒரு மத்தியானம் ஃப்ளைட்டில் இறங்குறாருன்னா ஆயிரக்கணக்கில் கூடியிருப்பாங்க. அது அவருக்கும் பெருமையாக இருந்திருக்கும், பார்க்குற நமக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப குறுகிய காலத்தில், இந்த காலையில் 8:30 மணிக்கு வராருன்னு முதல் நாள் சொல்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் அங்கே போய் நிற்க வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. உள்ளபடியே ஒரு அவகாசம் கொடுத்துருந்தாருன்னா இந்த வரவேற்பே ரொம்ப கிராண்டாக கொண்டாடிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ எனக்கு இது ஒரு இயல்பாக ஒரு டவுட்டு. இப்போ இது பண்ணுறாங்க, இப்போ லண்டனில் போயிருக்காரு, அடுத்து 13 நாடுகள்ங்கிற மாதிரி பிளான் இருக்குது. இதை நம்ம இந்தியாவிலேயோ இல்லை தமிழகத்திலேயோ பண்ண முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இது என்ன இதில் எதனால் ஏன் நம்ம நாட்டிலே பண்ணால் இன்னும் அதிக வரவேற்பு, நம்ம அரசாங்கம் சார்பிலே அவரை இன்னும் அவரை நம்ம கொண்டாடலாம், அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இங்கே இருக்கு இல்லையா? அது எதுவும் வேறு ஏதாவது முறை இருக்காங்க அதில்? இல்லை, அதில் ஒரு முறையும் கிடையாது. அவர் இங்கே பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நானே இங்கே பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க, அது ஒரு பெரிய அனுபவம்,
அதை கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இங்கேயும் எதிர்பார்க்கலாம். கட்டாயமாக சென்னையில் பண்ணுவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது எப்போ பண்ணுறாருங்கிறது தான் தெரியல. நான் ஒருவேளை சரி இங்கே பண்ணாமல் அங்கே போயிட்டாரேங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதற்குள்ள அந்த கேள்வி இருந்தது. அதுலேயும் நிறைய பேர் அங்கே போய் அவரை வரவேற்க முடியவில்லைங்கிற ஒரு விஷயமெல்லாம் போயிட்டு இருந்தது சார் சமூகத்தில். எனக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இங்கே இருக்கிற இசையமைப்பாளர்களே இப்போ இளையராஜாவை ரசித்து இசையமைக்க வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி பாரதி ராஜாவை பார்த்துட்டு இயக்குனர் ஆகணும்னு நினச்சி நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்தாங்களோ, அந்த மாதிரி இளையராஜாவினுடைய இசையை கேட்டுட்டு நான் இசையமைப்பாளர் ஆகணும்னு வந்த இசையமைப்பாளர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அங்கே போய் அவருக்கு ஒரு மாலையை போட்டு வரவேற்றிருந்தா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குமேங்கிறது தான் இசையமைப்பாளர்களே அவரை சென்று வரவேற்றிருந்தால் இன்னும் அது நல்லா இருக்கும் இல்லையா. இசைக்கலைஞர்கள் சங்கமே போய் அங்கே நின்று இருக்கணும். அவர் துறை சார்ந்து வரும்போது இன்னும் அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பார். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இடையில அந்த ஒரு சின்ன பையனை பற்றின ஒரு செய்தியும் போயிட்டு இருந்தது சார், என்ன நடந்தது? அது லிடியன் நாதம். ஆக்சுவலாக இதில் வந்து இளையராஜா மீது ஒரு வெறுப்பு இங்கே உள்ள பல பேருக்கு இருக்குது. நம்ம கூட சில நேரம் இளையராஜா இப்படி நடந்திருக்காருலாம் நம்ம சொல்கிறோம். அவருடைய இசைக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் அதை நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவரை வந்து லிடியன் நாதஸ்வரம் தான் அந்த கம்போசிங்கே அவருக்கு சொல்லி கொடுத்தாரு, அந்த நோட்ஸே அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே. இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? இவங்கெல்லாம் எந்த உலகத்தில் இருக்கான்? இவங்க எப்படி இப்படி ஒரு பழியை சொல்கிறான்னு நமக்கு புரியவே இல்லை. இளையராஜா இசையமைக்க வந்தபோது லிடியன் பிறந்திருக்க மாட்டார், லிடியனுடைய அம்மா கூட பிறந்திருக்க மாட்டாங்க. அப்போது இப்படி ஒரு அபாண்டமாக அவ்வளோ பெரிய இசை ஞானி மேலே எவ்வளவோ பாடல்கள், ஒரு பாடலுக்கு இன்னொரு பாடலுக்கும் சம்மந்தமே இருக்காது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு போட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா அவருடைய எல்லா பாட்டும் அதே மாதிரியே இருக்கும், எல்லா படத்துலையும் அதே மாதிரியே போடுவார், எல்லா மியூசிக் டைரக்டரும் நான் சொல்கிறேன். ஆனால் இளையராஜா மட்டும்தான் அவர் போட்ட 5000 பாட்டும் வெவ்வேறு மாதிரியே இருக்கும், ஒரு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு இருக்காது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஞான தகப்பனாக அவர் இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் எழுதி கொடுத்து அதை தான் அவர் பண்ணாரு. எப்படி வாய் கூசாமல் பேசுகிறானுங்கன்னே எனக்கு புரியல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நல்ல வேலையாக அந்த பையன் சின்ன பையனாக இருந்தால் கூட நிஜமாகவே இன்றைக்கி ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு நான் பார்க்குறேன். ஏன்னா இம்மீடியட்டாக அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த பையன் கொடுத்துருக்காப்புல. என்ன சொன்னார்னா, அது மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா அங்கிளை அங்கிள்னு தான் சொல்கிறாப்புல, போய் பார்க்க போகும்பொழுது அவர்கிட்ட வந்து எனக்கு சிம்போனி பண்ணணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து என்னை வாழ்த்தினார். நான் அதாவது சிம்போனி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒன்று கொண்டு போய் காமிச்சிருக்காப்புல. அதை பார்த்துட்டு ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி பண்ணுறதுக்கே அவர் தான் உந்துதலாக இருந்திருக்காரு. நீ சிம்போனி பண்ணணும், உன் வீடு முழுக்க விருதுகளாக வாங்கி வைக்கணும்னு அவர் தான் வாழ்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிம்போனி பண்ணணுங்கிற ஆசையே அந்த பையனுக்கு வந்துருக்கு. அப்போ இது எதுவுமே தெரியாமல் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே சார், அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல் தான் சார். இப்போ இவர் இளையராஜா அவர்கள் சிம்போனி பண்ணுறேன்னு சொன்னதுமே முதல்வர் அவர்கள் வீட்டுக்கு போனார், கமல் ஹாசன் போயிருந்தார், நிறைய பேர் போய் பார்த்தாங்க, திருமாவளவன் அவர்கள் போயிருந்தார், நிறைய பலரும் வாழ்த்து சொன்னாங்க. பட் இது ஒரு இசை அரசனாக அவர் இசை கடவுள்லாம் சொல்ல வேணான்ட்டாரு. ஆனால் அதுக்கு சொந்தக்காரர் தான் அவர். இப்போ சிம்போனி பண்ணிட்டு வந்திருக்காருல, எதற்குரிய பாராட்டும் அங்கீகாரமும் அவருக்கு கொடுக்க வேண்டியது இந்த தமிழ் திரை உலகத்தின் சார்பாக கொடுக்கணும் இல்லையா? அதை பண்ண தவறுறாங்களோ, ஏதோ ஒரு இடத்துல தள்ளி வைக்கிறாங்களா என்ன, இல்லை ஏன் தவறுறாங்க? இல்லை அது யாரும் தவறுனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தணும். இப்போ ஒரு முறை வலைப்பேச்சில் நம்ம பேசணும், வாழும்போதே ஒருத்தரை நீங்கள் பாராட்டலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாராட்டினாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் அந்த ரஜினிக்கு வந்து 50 வருடம் ஒரு திரையுலகத்தில் நிறைவு செஞ்சுருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா இங்கே நடத்தணும், ஏன் நடத்தாமல் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். அப்புறம் கலைப்புலி தானு உடனடியாக வந்து நான் நீண்ட நாளாக அதை நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை வலைப்பேச்சில் சொன்னாங்க. ஏன்னா கலைப்புலி தானு இது செய்வாருன்னு நாங்கள் பேசணும். உடனடியாக அவர் வந்து ரஜினி மகளுக்கு நான் இப்படி பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் வந்து அப்பாட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி உடனடியாக மெசேஜ் போட்டு ரஜினி வந்து அதை வேண்டாம்னு மறுத்துட்டார். அதே மாதிரி வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ரஜினிக்கு இதே மாதிரி ஒரு 50 வருட நிறைவை ஒட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கும் ரஜினி வேணான்ட்டார். அது என்ன அவர் மனசில் வச்சுருக்காருன்னு தெரியல. இத்தனைக்கும் வியாபார நோக்கம் இல்லாமல் நாங்கள் அதை பண்ண போகிறோம், இதை எடுத்து ஒரு சேனலுக்கு விற்று அதன் மூலம் பணம் பெற்று அதை வந்து சங்கத்துக்கு வச்சு அப்படிலாம் அவங்க இல்லை, இது வந்து எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அவர் வேண்டான்ட்டார். யாருமே எனக்கு நான் என் வேலையை நான் பார்க்குறேன் விட்டுருங்கன்ட்டார். இது மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் இங்கே இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சார் நீங்கள் ஒரு வாழ்நாள் சாதனையாளராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தருவேன்னு கேட்குறாங்க. எனக்கு 1 கோடி கொடு, 5 கோடி கொடு, 2 கோடி கொடுன்னு கேட்கும்போது போகிறவங்க தலை தெறிக்க ஓடியாந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. அதனால தான் இப்போ இளையராஜாவுக்கு வந்து திரையுலகம் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா எடுக்கணுங்கிறது நியாயமான கோரிக்கை. அதுக்கு அவர் சம்மதிக்கணும்ல. ஓகே.
அது தெரியாதுல்ல, சம்மதிப்பாரானே நமக்கு தெரியல. அவர்களுக்குள்ள என்ன பேசியிருக்காங்க அல்லது பேச்சுவார்த்தை நடந்ததாங்கிறது நம்ம தெரியாமல் ஒரு விமர்சனத்தை வைக்க முடியாதுங்கிறது. ஆமாம். ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம். அது அந்த பாராட்டு விழாவுக்கு உரியவர், சொந்தக்காரர் அவர். அது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். முயற்சிகள் எடுத்திருந்தால் சந்தோஷம்தான். நேரம் கொடுத்து பல்வேறு பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார்.